சிவனே துணை சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த வருஷம் நிகழக்கூடிய சுக்கிரன் மற்றும் சனி பகவானுடைய சேர்க்கையினால் நல்லதை அனுபவிக்க போகிற 3 ராசிகள் யார் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிற ராசியை சேர்ந்தவங்க ரிஷபம். ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த கிரக சேர்க்கை அப்படின்றது பார்த்திங்கன்னா நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கையாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ராசிநாதனான சுக்கிரன் கர்மகாரனான சனியோட சேர்கிற சமயத்தில் கர்மஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாங்க. இதனால் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலிலும் சிறப்பான வெற்றியை எதிர்பார்க்கலாம். நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலுமே அதில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்க போகுது. வேலையில் திருப்தி அப்படின்றது உங்களுக்கு இருக்க போகுது. நல்ல பதவி உயர்வுமே கிடைக்க போகுது. நீங்கள் நினைக்கிற எல்லாமே இனிமேல் நினைக்கிற மாதிரி அப்படியே நடக்க போகுது. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பண வரவு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ராசினால் உங்களுக்கு அதிகமாக கிடைக்க போகுது. உங்கள் உடல் நலத்திலையும் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இல்லை காரு வீடு கட்டணும், இல்லை கார் வாங்கணும் அப்படின்ற ஆசை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சமயத்தில் உங்களால் நிறைவேற்றிக்க முடியும். மொத்தத்தில் இந்த ஒரு சனி மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபத்தையும் நன்மையும் கொடுக்கக்கூடிய ஒன்றா தான் இருக்க போகுது. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த சேர்க்கையினால் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு போக போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏற்கனவே நிறையா கடன்லாம் வசூலாகாமல் எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கடன்லாம் நீங்கள் நினைக்க மாதிரியே அப்படியே கிடைக்க போகுது. குடும்பத்தில் ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. நீங்கள் நினைக்கிற எல்லாமே அப்படியே நடக்கும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா எப்போவுமே நல்ல விஷயங்களை யோசித்து அதுக்கேற்ற மாதிரி செயல்படுத்திகிட்டே இருங்க. மற்றவங்கள பற்றி எதுக்கும் கோவப்படவோ யோசிக்கவோ செய்யாதீங்க. உங்கள் வாழ்க்கையை பற்றி மட்டும் யோசிங்க. எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மேலே நீங்கள் கவனம் செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நினைக்கிறது எப்போவும் நடக்க போகுது. குருவோட ஆதிக்கம் அப்படிங்கிறது இந்த ஒரு சேர்க்கை மூலமாக உங்களுக்கு அதிகமாக போகுது. அதனால் உங்களுக்கு கேட்குற எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு ராசியாக மாற போகிறீங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சுனி மற்றும் இக சேர்க்கைன்றது உங்களுக்கு நல்லதை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒன்றா இருக்க போகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி மகர ராசி. மகர ராசி பொதுவாகவே கடின உழைப்புக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒருத்தவங்களாக இருப்பாங்க. தங்கள் வாழ்க்கையில் சாகச மனப்பான்மையும் வீரத்தையும் கொண்டிருப்பாங்க. இவர்களோட சிறப்பான செயல்பாடுகள்லாம் பார்த்திங்கன்னா நிதி ஆதாயம் பெறத்துக்கான வாய்ப்புகள் அப்படின்றது மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு கிடைக்க போகுது. வாழ்க்கையில் நீங்கள் இதனால் நிதி லாபம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. காசு பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஒரு நிலைமை இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் அந்த மாதிரி பிரச்சனை அப்படிங்கிறது வராது. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி பார்த்திங்கன்னா வேலையில் நல்ல பதவி உயர்வு கிடைக்க போகுது. நீங்கள் ஏதாச்சும் சுய தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அது நல்ல லாபம் அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. ஏதாச்சும் எதிரிகளால் தொல்லை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது எல்லாமே சரியாக போகுது. வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா ஒத்துழைப்பு கொடுக்க போகிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் திருமண தடை இருந்துச்சு அப்படின்னா அது நீங்கள் போகுது. திருமணம் நடக்கிறதுக்கான நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு நெருங்கி வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேலையில் சக ஊழியர் கூட ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அவங்க உங்கள்கிட்ட நார்மலாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. அன்பு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எதிரிகள் கூட பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நண்பராக பழக ஆரம்பிச்சிருவாங்க. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சிறு வளன சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லதை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒன்றா இருக்க போகுது. ஏற்கனவே இருக்கிற தொல்லைகள் பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முடிஞ்சு படிப்பில் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நிலைமையை அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை குட்டிங்கள்கிட்ட பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு நிம்மதியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும். அவங்க நல்லா படித்து அவங்க ஆசைப்படுற மாதிரியான ஒரு வாழ்க்கை அமையறதுக்கான வாய்ப்புகளுமே இந்த ஒரு மகர ராசி சேர்ந்தவங்களுக்கு இந்த ஒரு சேர்க்கை மூலமாக கிடைக்க போகுது. அதனால் கடவுளை மனசில் நினச்சிக்கோங்க, எப்போவுமே உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி கும்பராசி. கும்பராசி சனி பகவான் சுக்கிரனோட சேர்க்கையால் திடீர்னு பண ஆதாயம் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுது. தொழிலில் சிறப்பான ஒரு நேரம் அப்படிங்கிறது வரப்போகுது. பண வரவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி கிடைக்க போகுது. வருமானம் பெருக போகுது. ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு துறையிலையுமே பார்த்திங்கன்னா சிறப்பான வெற்றியை அடையக்கூடிய ஒரு நிலைமை அப்படிங்கிறது கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களோட நேர்மறையான சிந்தனை, ஆளுமை திறன், உங்களுக்கு மற்றவங்களுக்கு உதவணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் எல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. நீங்கள் எப்போவுமே நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி அதை பற்றியே சிந்திச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் நினைக்கிற எல்லாமே அப்படியே நடக்க போகுது. நீங்கள் வாழ்க்கையில் இந்த விஷயம் நடக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நினச்சிக்கிட்டே இருக்கீங்கன்னா அது இனிமேல் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நடக்க போகுது. பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது. இது நாள் வரைக்கும் எனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துட்டுருக்கு, நான் இதை செய்யணும்னு நினைக்கிறேன், தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா அது எல்லாமே நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப எளிமையாகவே முடிய போகுது. நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே நடக்க போகுது. அதனால் எப்போவுமே
மனசை வந்து விட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆசைப்பட்டதை எல்லாத்தையும் அடையணும் அப்படின்ற விஷயத்தில் மட்டுமே வந்து கவனம் செலுத்துங்க. மற்றவங்க இதை பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பற்றி யோசிக்காமல் உங்களுக்கு என்ன தேவையோ அதை பற்றி மட்டுமே நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருங்க. அதனால் நீங்கள் வந்து நினைக்கிறது எல்லாம் அப்படியே நடக்க போகுது. ஸோ மற்றவங்களுக்கு வந்து எந்த கெடுதலும் நினைக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் மட்டும் கவனம் செலுத்துங்க. அப்படி நினைக்கிறவங்க எப்போவுமே வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா எப்போவுமே வந்து வாழ்க்கையில் அடுத்தவங்க நல்லா இருக்கணும், நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். நல்லது நினைங்க, உங்களுக்கும் நல்லதே நடக்கும்.